படபடப்பு அப்படிங்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணிகிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த படபடப்பு நார்மல் தான், அப்படி தானே இருக்கும் அப்படின்னு பண்ணுறாங்க. பரபரப்பை ஜாஸ்தி பண்ணி படபடப்பு அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதாவது என்னோடய வாழ்க்கையில் எனக்குன்னு ஆண்டவன் கொடுத்த ஒரு ஸ்பீடு இருக்குது. ஒரு இவ்வளோ தான் என்னால் தாங்கிக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் ஒரு பரபரப்பாக என்னால் இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மனசில் ஆகுது, இது இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தாண்டி அது யோசிக்குது. மனசுலேருந்து அடுத்து சிந்தனையில் 10 விஷயத்துக்கு, ஒரு விஷயத்துக்கு 10 யோசனை 20 யோசனை போகிற இடத்துல ஒரு 2 யோசனையை எடுத்து முதல்ல பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அந்த நிதானம். ஆனால் இந்த நிதானம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற அளவு பண்ண முடிஞ்சிட்டா நானே இருந்திருப்பேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்கும். இந்த பேஸில் போனால் உங்களோட லைஃப்பில் அந்த படபடப்பு வராது. 100 சிசி இன்ஜினுக்கு எவ்வளோவில் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவ்வளோவில் போனால் தான் கம்ஃபர்டபுள். இன்றைய பரபரப்பான ஒரு வாழ்க்கை முறையில் நமக்கு படபடப்புங்கிறது வந்து தினசரி ஒரு விஷயமாயிடுச்சு. இந்த படபடப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நினச்சி, ஒரு விஷயத்தை யோசித்து, ஒரு விஷயத்தை பண்ணும்போது அப்படின்னு பரபரப்பை ஜாஸ்தி பண்ணி படபடப்பு அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. போன பதிவில் வந்து அழுத்தம் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து வேகப்படுத்துறதன் மூலமாக இருக்கிற பிரச்சனையை பார்க்குறோம். இப்போது படபடப்பு அப்படிங்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணிகிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த படபடப்பு நார்மல் தான், அப்படி தானே இருக்கும் அப்படின்னு பண்ணுறாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வண்டி ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சிசி வண்டி இருக்குது. நான் அந்த 100 சிசி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகணுன்னு நான் முறுக்கினேன்னா என்ன ஆகும்னா பட்டன்னு டோட்டல் வண்டி ஆடும். டோட்டல் பைக் வந்து நட்டு போல்ட்டுலேருந்து ஹெட்லைட்டுலேருந்து எல்லாமே ஆடும். இன்ஜின் சீஸாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுதான் பேசிக் இதுக்கும். அதாவது என்னோடய வாழ்க்கையில் எனக்குன்னு ஆண்டவன் கொடுத்த ஒரு ஸ்பீடு இருக்குது. ஒரு இவ்வளோ தான் என்னால் தாங்கிக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் ஒரு பரபரப்பாக என்னால் இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் ஒரு மூமெண்ட்டை வந்து நம்மளால் தாங்கிக்க முடிகிற ஸ்பீடை விட ஜாஸ்தி க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு ஓவர்வெல்மிங்னஸ் வந்துடுச்சு. அதோட ஓவர்வெல்மிங்னஸ் நமக்கு ஜாஸ்தி ஆகிடுறது. அந்த ஓவர்வெல்மிங்னஸ் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த எனர்ஜியை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. அது ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மனசில் ஆகுது, இது இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தாண்டி அது யோசிக்குது. மனசுலேருந்து அடுத்து சிந்தனையில் ஒரு 2 யோசிக்க வேண்டிய இடத்துல 30 யோசித்து நம்ம தயங்கி நின்றுடுறோம். இங்கேயும் கட்டுப்படுத்த முடியாத வேகத்துக்கு போகும்போது அது உடம்புல பிரதிபலிக்குது. நடுக்கமாகவும் படபடப்பாகவும் பிரதிபலித்ததற்கு பிற்பாடு தான் நம்ம அதை வந்து எனக்கு இல்லை படபடப்பு ஜாஸ்தி எனக்கு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரும். ஆனால் இதை எப்படி செய்கிறது, இதை எப்படி வந்து சரி பண்ணுறது, இதை எப்படி ஒரு நியூட்ரல் பண்ணுறது, என்னோட பேஸ்க்கு நான் எப்படி எனக்கு குறைச்சிக்கிறதுனா நிதானமான சிந்தனைகள், நிதானமான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொள்வதுக்கு தான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ உட்காந்து நம்ம நிதானமாக இருக்கணும். எது ஒரு விஷயத்துக்குமே நிதானம் வந்து அடித்தளமாகிடும். அப்போ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த படபடப்புலேருந்து நமக்கு வரும். 10 விஷயத்துக்கு, ஒரு விஷயத்துக்கு 10 யோசனை 20 யோசனை போகிற இடத்துல ஒரு 2 யோசனையை எடுத்து முதல்ல பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அந்த நிதானம். ஆனால் இந்த நிதானம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற அளவு பண்ண முடிஞ்சிட்டா நானே இருந்திருப்பேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்ட். அதுக்கு தான் ஒரு சின்ன ஸ்ரீவித்யா முறையிலான ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஆம் அப்படிங்கிற பீஜம் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்டர்னலைஸ் பண்ண உதவும், ஒரு விஷயத்தை கொஞ்சம் நிதானப்படுத்த உதவும். அதனால் தினம் காலை எழுந்தோடனே உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து எக்ஸேல் பண்ணும்போது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே அப்படியே அந்த எக்ஸேல் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஆம் முடிஞ்சிட்டு மூச்சு இருக்கக்கூடாது, மூச்சு விட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ஆம் இருக்கக்கூடாது. அந்த மூச்சும் ஆமும் கரெக்டாக அப்படி கரெக்டாக எண்ட் ஆகும்போது
கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்கும். இந்த பேஸில் போனால் உங்களோட லைஃப்பில் அந்த படபடப்பு வராது. 100 சிசி இன்ஜினுக்கு எவ்வளோவில் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவ்வளோவில் போனால் தான் கம்ஃபர்டபுள். இல்லை என் வாழ்க்கை எனக்கு டிமாண்ட் பண்ணுது, நான் ஃபர்தர் பவர்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஃபர்தர் போகணும் அப்படின்னா உபாசனை மார்க்கங்கள் வாங்க. முதல்ல இருந்து இன்ஜினை கழட்டி மாட்டினால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியுமே தவிர்த்து இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே நான் பண்ணிடுவேன், இருக்கிறத வச்சு நான் இல்லாததை பிடிப்பேன் அப்படின்னா அது முடியாது. அது படபடப்பை எப்போதும் கொடுக்கும். அதை பண்ணாதீங்க, அது சரி வராது. ஓம்